வணக்கம் பிரவீன். சேலம் மாவட்டம் ஏற்காடு செங்கழுத்துப்பாடி கிராம பகுதியில் 2000த்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் மயானத்திற்கு இடம் ஒதுக்கீடு செய்ய வலியுறுத்தி கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக கோரிக்கை வைத்து வருகின்றனர். மேலும் பல்வேறு போராட்டங்கள் நடத்தியும் அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவை புறக்கணித்து அந்த பகுதி முழுவதும் கருப்பு கொடி கட்டி தங்களின் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். இந்த கிராமத்தை சேர்ந்த ஒருவர் மட்டும், அதாவது அவர் கிராம நிர்வாக உதவியாளராக உள்ளார். அவர் மட்டுமே வாக்களித்துள்ளார். இந்த கிராமத்தில் தற்பொழுது வாக்குச்சாவடி மையம் வெறிச்சோடி காணப்பட்டுள்ளது. ஒருவர் கூட வாக்களிக்க செல்லாமல் கிராம மக்கள் தங்களின் அன்றாட வேலைகளை செய்து வருகின்றனர். 1986 வாக்குகள் உள்ள இந்த வாக்குச்சாவடியில் இதுவரை எவரும் வாக்களிக்க செல்லவில்லை. கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட இந்த சட்டமன்ற தொகுதியில் மயானத்திற்கு நிலம் கேட்டு பாராளுமன்ற தேர்தலை புறக்கணித்து பொதுமக்கள் ஒருவர் கூட வாக்கு செலுத்த செல்லாமல், அதாவது தங்களுடைய அன்றாட பணிகளை செய்து வருகின்றனர். அதாவது தொடர்ந்து எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்று கூறி இந்த தேர்தலை புறக்கணித்து வருகின்றனர். கடந்த முறை வெற்றி பெற்ற வேட்பாளரும் எங்களுடைய பகுதிக்கு வந்து எங்களுடைய கோரிக்கையை கேட்டதோடு சரி, எங்களுடைய கோரிக்கை இதுவரை நிறைவேற்றவில்லை. ஒவ்வொரு முறையும் வாக்கு சேகரிப்ப மட்டுமே இங்கு வேட்பாளர்கள் வருகின்றனர். அவர்கள் வந்து வாக்கு நாங்கள் எங்களிடம் பெற்றுக்கொண்டு எங்களுடைய கோரிக்கையை இதுவரை நிறைவேற்றவில்லை என்று கூறிதான் தற்பொழுது ஒரே கட்டமாக எங்களுடைய வாக்குப்பதிவை நாங்கள் புறக்கணித்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம் என்று கூறியுள்ளனர். இதே போலதான் ஏற்காட்டில் ஏற்கனவே 2 கிராமங்களில் தேர்தல் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது 3வதாக இந்த செங்கழுத்துப்பாடி கிராம மக்களும் தேர்தலை புறக்கணித்துள்ளனர். இதனால் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட இந்த ஏற்காடு சட்டமன்ற தொகுதியில் அதிக அளவில் வாக்குப்பதிவு பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பிரவீன்.